மகன் வந்தானா? என் மகனை பார்த்தீர்களா அம்மா? என் மகன் எங்கே சென்றானோ என்று துடியாய் துடித்தார். அப்பா, 1000 கொடுமையை செய்த பிள்ளைங்களா இருந்தாலும் கூட இந்த உலகத்தில் எந்த மூலையில வாழ்ந்தாலும் எங்களை 1000 சித்திரவதை செய்தாலும் கூட பரவாயில்லை. நான் பெற்றெடுத்த செல்வங்கள் இந்த உலகத்தில் எந்த மூலையில வாழ்ந்தாலும் சுகமா வாழட்டென்று வாழ்த்துருவத்தாப்பா தாய். என் வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கடுகளவு நினைச்சு பார்த்தீங்களா அப்பா? சிற்றனை தாலி அறுத்து விட்டு போய்விடுவாள். தாலி அறுத்து விட்டு போகின்ற போது வீதியிலே கோட்டையிலே வாழ்ந்த குடும்பம் உப்பு மேற்கிற்கு வந்து விட்டது, அரச குடும்பமே சீர்குலைந்தது என்று நாட்டு மக்கள் எல்லோரும் பேசுவாங்க என்றுதானே பயப்படுகின்றனர். 1000 தான் கொடுமை இருந்தாலும், 1000 தான் பகை இருந்தாலும், தாய் வீடு ஒரு மகளாக பிறந்தவளுக்கு ஆகாத வீடாக இருந்தாலும் கூட தன்னுடைய தாய் வீட்டு மானமட்டு வெளியே போக கூடாது என்று நினைக்கிறவதான் மக. அப்பா மகளே, சீர் கொடுக்க அண்ணன் தம்பிங்களா இருந்தா கூட, நம்ம பிறந்து விட்டு மஞ்சள் குங்குமம் கொடுக்க அண்ணன் தம்பிங்களா இருந்தா கூட, அப்பா அடுத்தடுத்து ஒரு தாயின் கர்ப்பத்திலே பிறக்க போறோமா, எங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கலனா கூட பரவாயில்லை, எங்க அண்ணன் தம்பிங்க இந்த உலகத்துல எங்க வாழ்ந்தாலும் அவங்க நல்லா இருக்கட்டும் என்று அக்கா தங்கச்சிக்கு வாழ்த்துனப்பா. அப்பா மகளே, பாக்கியமெல்லாம் இந்த பாவைக்கு ஓரியா பிறந்துட்டேன்ப்பா. நான் ஓரியாக பிறந்தவனப்பா. அண்ணனா தம்பியா அக்காளா தங்கையா யாருமே இல்லைப்பா. இப்படிதான் நீ வாழ வேண்டும் என்று சொல்லி எங்கிருந்து வாழ்த்தினாலும் அந்த வாழ்த்து எங்களுக்கு வந்து சேரட்டும் அப்பா. சென்று வா என் மகளே என்று எனக்கு வாழ்த்தனை கூறி என்னை வழி அனுப்பு. ஐயோ, என்னிட தலையில் பிரம்மை, என்னிட தலையில் பிரம்மை. என்னம்மா சத்தம்? அமைதியா இருக்க. இந்நாட்டில் இன்னார் என்று எழுதி வைத்தான் தேவன் என்று சொன்னபடி என் விதி மதி என்பதை வெல்லலாம். ஆண்டவன் வகுத்த விதியை யாராலும் வெல்ல முடியாது. அப்பா, நான் அவரோடு தான் வாழ வேண்டும் என்று விதி இருந்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது. உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் எல்லாம் வறுமையாக வாழ்ந்திருக்கிறது தெரியுமா? கற்புக்கரசி கண்ணகி, அனுசுயா, நனாயினி, சந்திரமதி, சாவித்திரி, 10 தெய்வங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அவதரித்து கட்டிய கணவனை கடவுள் என்று துதித்து குடும்பமே கோவிலாக நினைத்து வாழ்ந்த 10 பெண்கள் எத்தனையோ பேர். இப்படியெல்லாம் நான் வாழ வேண்டும் என்று என் விதி இருக்கின்றதப்பா. என்னிட தலையில் பிரம்மை, என்னிட தலையில் பிரம்மை. அப்ப எழுதினே படிதான் நடக்கும் நடக்கும். கண்ணீர் மனக்கலக்கமோ கொள்ளாமல் நீர் பொன்மதி வாழ்த்து சொன்ன நான் புகழுடன் ஓய்வா. அப்பா அப்பா எனக்கு தாய் வீட்டு சீர் என்று ஒன்றுமே கிடையாது அப்பா. அப்பா, அண்ணனோ தம்பியோ இருந்தார், எனக்கு ஆத்தா விட்டு கோடி கொண்டாந்து போடுவாங்க. நான் மணக்க போகின்றது ஒரு மாண்டு போயிருக்கின்றது. அப்பா போய் வாரேன் தந்தையே, நான் போய் வாரேன்.
போய் வாரேன் தந்தையே போய் வாரே வாடே பிணத்துக்கு மாலை சூட போய் வாரே அண்ணனோ தம்பியோ இருந்தால் மாண்டு போயிருக்கின்ற பணத்தை மணக்க போகின்ற நான் இறந்தாலும் என் கணவன் இறந்தாலும் ஆத்தா விட்டு கோடின்னு ஒண்ணு இருக்கிறது. எத்தனை பேர் சீர் கொண்டாந்தாலும் எத்தனை பேர் கோடி கொண்டாந்தாலும் எத்தனை பேர் மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும் கூட பிறந்த அண்ணன் தம்பி போற கோடி அண்ணன் தம்பி போற கோடி இத பாரு என்ன வாழ்க்கை வெற்றி வல்லத்தை எந்த தந்தையாரே மாண்ட பிறப்பிற்கு மாலை சூட போய் வாரேன் தந்தையே போய் வாரே மாண்டே பிறந்துக்கு மாலை சூட போய் வாரே. உங்க வீட்டில் பிறந்த மகளாக நினைத்து உங்க கையிலே கிடைக்கின்ற காணிக்கை இந்த பத்மாவதிக்கு கொடுத்து அம்மா நம்ம வீட்டுல பிறந்த பெண்ணுக்கு நாம எப்படி சீர்படுத்தும் உங்க கையில் கிடைக்கின்ற காணிக்கை எனக்கு கொடுத்து நீ வாழ வேண்டும் என்று சொல்லி என்னை மாதிரி அனுப்புங்க அம்மா. அண்டை வீட்டினில் உள்ள அம்மாமார்களே ஆட்சிமார்களே மாண்ட பிறந்தேற்கு மாலை சூட போய் ஆட்சிமார்களே அண்டை வீட்டினில் உள்ள அம்மாமார்களே ஆட்சிமார்களே மாண்ட பிறந்தேற்கு மாலை சூட போய் அந்நித கோரம் உலகில் யாருக்கு நேரும் அந்நித கோரம் உலகில் யாருக்கு நேரும் அந்நித கோரம் உலகில் யாருக்கு நேரும் அந்நித கோரம் உலகில் யாருக்கு நேரம் போய் வாரே தந்தையே போய் வாரே மாண்டே பிறந்துக்கு மாலை சூட போய் வாரே. என்னாரும் மகளா நீ போய் வந்து சொல்லுங்க பாபு எனக்கு அண்ணன தம்பியா எனக்கு அண்ணன தம்பியா எனக்கு அண்ணன தம்பியா எனக்கு அண்ணனா தம்பியா எனக்கு ஆத்தா வீட்டு கோடி அண்ணன் இருந்தானா எனக்கு அண்ணன் தம்பி இருக்கிறானா நான் அண்டி போனேன் நாங்க தங்கச்சியா அப்போ நாங்க செத்து கிடந்தா கூட இத பாவிக்கிறாங்க நாங்க செத்து கிடந்தா கூட எனக்கு அண்டா வரிசா வரா எங்க அண்ணன் தம்பி அப்பா எனக்கு தாயிட்டு சீர் கொடுத்து என் அருமை மகளே நீ வாழ வேண்டும் என்று சொல்லி அப்பா எங்க எல்லாம்
வாயில சீர